வணக்கம் விவி மீடியா நேயர்களே. வாழ்க்கை நம்மை புரட்டி போடும்போது வாழ்க்கையே நமக்கு வேறு வழி காட்டும். ஆனா நாம எப்படி முடிவெடுக்கிறோம் என்பதில் தான் நம் மதிப்பு இருக்கிறது. கிரண், சதா ஜே நடிகைகள். கிரண் ஜெமினி மூலமும் சதா ஜெயம் மூலமும் இங்கு அறிமுகமானார்கள். கிரண் ராஜஸ்தான் ஜெய்ப்பூரை சேர்ந்தவர். பாலிவுட் நடிகை ரவீனா டாண்டனின் கசின் தான் கிரண் ரத்தோட். வசதியான குடும்பம். மும்பையில் படித்த கிரண் விளம்பரங்களிலும் ஆல்பங்களிலும் முதலில் நடித்தார். யாதீன் என்கிற ஹிந்தி படத்தில் சிறு ரோலில் முதலில் நடித்தார். உடனே ஆந்திராவும் தமிழ்நாடுவும் அவரை இழுத்து கொண்டு இங்கு வந்துவிட்டது. ஜெமினியில் சேட்டு பெண் வேடத்திற்கு கிரண் நல்ல பொருத்தம் என்பதால் ஹிட் ஆனார். அஜித்தின் வில்லன் கிரணுக்கு பெரிய புகழை பெற்று தந்தது. கமல், மோகன்லால், விக்ரம், மகேஷ் பாபு என பெரிய ரவுண்ட் வந்தார். சதாப் சயீத் என்கிற சதா கோவா மும்பை சாலையில் ரத்னகிரி என்கிற சிறிய ஊரில் பிறந்தவர். நடுத்தர குடும்பம். அப்பா டாக்டர், அம்மா தனியார் காப்பீடு அதிகாரி. பள்ளியில் படிக்கும் போதே ஆடல் பாடல் என அசத்துபவர். 10ஆம் வகுப்பின் போது ஆண்டு விழாவில் ஊர் எம்எல்ஏ சினிமாவில் நடிக்க பிரின்சிபல் மூலமாக கேட்கின்றார். குடும்பத்தினர் மறுத்துவிடுகின்றனர். பின் மும்பைக்கு என்ஜினியரிங் படிக்க கல்லூரி வரும்போது கல்லூரிக்கு எதிரே நடிப்பு பள்ளி ஒன்றின் போர்டை பார்த்து ஷார்ட் டைம் கோர்ஸில் சேர ஆசைப்படுகிறார். சதா உடுத்தி இருந்த நடுத்தர வகுப்பு ஆடையை பார்த்த பள்ளியின் பொறுப்பாளர், ஜெயபாதுரி நடிக்கும் ரோல்கள் எல்லாம் மலையேறி போயாச்சு, இந்த பொண்ணை இன்ஜினியரிங் படிக்க சொல்லுங்க என நக்கலாக சொல்ல, அம்மாவோ பிடிவாதம் செய்கிறார் மகளின் ஆசைக்காக. அப்படி படித்து அங்கு எடுக்கப்பட்ட போட்டோ ஷூட் போட்டோக்களை பார்த்து ஆந்திராவிலிருந்து ஒரு இயக்குனர் தேடி வருகிறார். அவர்தான் தேஜா. புக் செய்த படம் ஜெயம். சதாவும் மாதவன், விக்ரம், நிதின், சிவராஜ்குமார் என பெரிய ஹீரோக்களோடு நடித்து புகழ் பெறுகிறார். இருவருக்கும் ஒரு கட்டத்தில் மார்க்கெட் போய்விடுகிறது. வயதும் 40ஐ நெருங்கிவிட்டது. சோசியல் மீடியா பக்கம் ரசிகர்கள் ஆதரவுகளை காட்ட இருவரும் இன்ஸ்டாவுக்கு வருகிறார்கள். சதா வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபியில் அசத்தலான வீடியோ போட்டோக்களை எடுத்து இன்ஸ்டாவில் அசத்துகிறார். அவருடைய வீடியோக்களில் தேர்ந்த புகைப்பட கலைஞரின் நேர்த்தி இருக்கிறது. கிரணோ சைல்டு லைஃப் போட்டோகிராஃபியில் அசத்தலான போட்டோ வீடியோக்களை போட்டு அசத்துகிறார். அதாவது குழந்தையா இருக்கும் போது வாங்கிய உடைகளை போட்டு அதை வீடியோ போட்டோ எடுத்து ஃபாலோயர்ஸை சூடாக வைக்கிறார். சதாவோ காட்டில் வாழும் பாம்பு, புலி, குருவி, பூ என எடுக்கும் போட்டோக்களும் வீடியோக்களும் அசத்தலாக இருக்கின்றன. கிரண் தன் அழகை மட்டும் வைத்து இன்ட்ராக்ட் செய்து பேச இவ்வளவு பணம் என்றெல்லாம் அறிவிப்பு செய்கிறார். ரஜினி பாடல் போல வாழ்க்கையில் ஒரு எட்டு முடிந்து அடுத்த எட்டில் நமக்கு வருவதை பிடித்துக் கொள்ள வேண்டும். ஒரு பகுதி முடிந்து நமக்கு வழிகளை காட்டும். எது நமக்கு பிடிக்கிறதோ இல்லையோ அதை நாம் செய்து சந்தோஷமாக வாழ வேண்டும். சதா, கிரண் இருவருமே தங்கள் மன அளவில் குமுதா ஹாப்பி அண்ணாச்சி தான். இருவரில் யார் சிறப்பு என உங்களிடமே யோசிக்க விட்டு விடுகிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.